தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிந்திக்கப் போகின்ற தலைப்பு விசுவாசம், ஃபெய்த். விசுவாசத்திற்கான வரையறை என்ன என்று நாம் பார்ப்போமாகில், காணப்படாத அல்லது நாம் பார்க்காத ஒன்றின் மேல் நமக்கு இருக்கின்ற பற்றுறுதிதான் விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையாக பிரியமானவர்களே, நாம் வேதாகமத்தையும் அதை கொடுத்த இறைவனையும் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு இருக்கின்ற அல்லது முன்னேற்றி செல்லுகின்ற ஒரு உபகரணமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனெனில் நம்முடைய வேதாகமத்திலே நமக்கு இன்றளவும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. நாம் ஏற்கனவே அருளுரை துளிகளிலே சிந்தித்திருக்கிறோம். நம்முடைய வேதாகமம் உண்மை என்பதற்கான 8 ஆதாரங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். இருப்பினும் கூட வேதாகமத்தின் பல இடங்களில் நமக்கு சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கத்தான் செய்கின்றன. கண்டிப்பாக நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும். நம்முடைய கரத்தில் இருக்கின்ற வேதாகமத்திலே முரண்பாடுகளும் சில விடுபடுதல்களும் இருக்கின்றன. எப்படி இப்படி நாம் பகிரங்கமாக சொல்ல முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கின்ற அனைத்து வேதாகமங்களுமே மொழிபெயர்ப்புகளாக காணப்படுகின்றன. இதை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மொழிபெயர்ப்புகள், அது மட்டுமல்ல, பிரதிகளாக ஒன்றிலிருந்து எடுத்து எழுதப்பட்ட நகல்களாக இருக்கின்றன. ஆகவே மொழிபெயர்ப்புகளில், நகல்களில் கண்டிப்பாக தவறுகள் அல்லது முரண்பாடுகள், விடுபடுதல்கள் வருவது என்பது இயல்பான ஒன்று. உதாரணத்திற்கு நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். செப்துவஜின்த் என்கிற கிரேக்க வேதாகமத்தை 70 யூத வேத பாரகர்கள் மொழிபெயர்த்தார்கள். அதாவது தங்களுடைய சொந்த மொழியில் எழுதப்பட்ட, எபிரேய மொழியில் எழுதப்பட்ட அந்த தானாக் வேதாகமத்திலிருந்து அவர்கள் செப்துவஜின்த் என்கிற கிரேக்க மொழிபெயர்ப்பை எழுதினார்கள். அப்படி எழுதும்போது அந்த நபர்கள் யோபு புத்தகத்திற்கு வரும் பொழுது, யோபு புத்தகத்தில் உள்ள, அதாவது எபிரேய வேதாகமத்தில் யோபு புத்தகத்தில் உள்ள 400 வரிகளை அவர்கள் எழுதாமல் விட்டு விட்டார்கள், ஒமிட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதில் சொல்லப்பட்ட பண்டைய வார்த்தைகள் இந்த யூதர்களுக்கே, இந்த எபிரேய மொழி தெரிந்த இந்த எபிரேயர்களுக்கே தெரியவில்லை. ஆகவே கிரேக்க செப்துவஜின்த்தில் எபிரேய யோபு புத்தகத்தில் இருந்த 400 வரிகளை, கொஞ்ச நஞ்சமல்ல 400 வரிகளை விட்டு விட்டார்கள். ஆகவே மொழிபெயர்ப்பில், நகல்களில் முரண்பாடுகளும் விடுபடுதல்களும் வருவது இயல்பான ஒன்று. அப்படியான நம்முடைய வேதாகமம் தவறா என்றால் தவறில்லை. அதாவது நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வெளிப்படுத்தியதை முதலாக எழுதினார்கள் அல்லவா? அந்த முதல் நகல், ஆட்டோகிராஃபா, ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட், அசல் கையெழுத்து பிரதி, அதுதான் பிழையற்ற, முரண்பாடற்ற, விடுபடுதல்கள் இல்லாத ஒன்று. இதை எப்பொழுதும் நம்முடைய மனதிலே ஆணித்தரமாக வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆட்டோகிராஃபாவிலிருந்து, அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டிலிருந்து, அசல் கையெழுத்து பிரதியிலிருந்து எடுத்தாளப்பட்ட மொழிபெயர்ப்புகளும் நகல்களும் முரண்பாடுகளையும் விடுபடுதல்களையும் உள்ளடக்கி இருக்கின்றன என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட், அசல் கையெழுத்து பிரதி இன்று நம்மிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது காலத்தால் அழிந்து விட்டது, மறைந்து விட்டது. ஆகவே பிரியமானவர்களே, எவராவது ஒருவர் உங்களுடைய வேதத்தில் முரண்பாடுகள் இருக்கிறது, விடுபடுதல்கள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய மனதில் இது இறைவனால் அருளப்பட்டது என்கிற அந்த விசுவாசம்
2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறதல்லவா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் தவறு இருக்க, பொய் இருக்க, முரண்பாடு இருக்க வாய்ப்பே இல்லை. ஜான் வெஸ்லி என்கிற மெத்தடிஸ்ட் சபையினுடைய ஸ்தாபகர், இந்த மாபெரும் உன்னத மனிதர் ஒன்றை இவ்விதமாக சொன்னார். அதாவது வேதாகமத்தை குறித்து அவர் சொன்னார். எப்படியெனில், வேதாகமத்தில் தவறுகள் என்று இருந்தால் 1000 தவறுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு பொய் கூட இந்த வேதாகமத்தில் இல்லை என்று சொன்னார். உண்மைதான். தவறுகள் என்று சொன்னால் இந்த மொழிபெயர்ப்புகளில், இந்த நகல்களில் 1000 கூட இருக்கலாம், ஆனால் ஒரு பொய் கூட இல்லை என்பதுதான் உண்மை. அதை நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அதை கொடுத்தவர் பொய்யுரையாத தேவன். தீத்து 1:3 வாசிக்கிறோம், பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 6:18 வாசிக்கிறோம், அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். கொஞ்சம் கூட, சும்மா சந்தர்ப்பத்துக்காக அவர் கொஞ்சம் கூட பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, நாம் அழைக்கப்பட்டிருப்பது இந்த வேதாகமத்தையும் இதை அருளின இறைவனையும் விசுவாசிப்பதற்காகத்தான். அதாவது தெளிவாக சொன்னால், காணாத, நாம் பார்க்காத ஒன்றை விசுவாசிப்பதற்கு, அதாவது காணாத, நாம் பார்க்காத ஒன்றின் மேல் பற்றுறுதியாய் இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வேதாகமத்தில் உங்களுக்கு சந்தேகங்கள் வருகிறதா? கேளுங்கள். கேட்டும் உங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரே, இந்த வேதாகமத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்ற அந்த மனப்பாங்கு உள்ளவர்களாக, அதை அறிக்கை செய்கிறவர்களாக இருந்தால் மட்டுமே போதும். உலக பிரசித்தி பெற்ற பில்லி கிரஹாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை சரிதையில் ஒரு காரியத்தை நான் வாசித்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு பைபிள் டீச்சர் அவரிடத்தில் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார் வேதாகமத்திலிருந்து. ஆனால் அவரால் அவைகளுக்கு பதில் சொல்ல இயலவில்லை. உடனே அவர் ஒரு காட்டிற்கு சென்று தனிமையாக முழங்கால் ஊன்றி ஜெபித்தாராம். எவ்விதமாக ஜெபித்தார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த வேதாகமத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகர் அவர் ஜெபித்திருக்கிறார். இதில் உள்ள அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. இதில் உள்ள அனைத்திற்கும் என்னால் சரியான பதில் சொல்ல இயலவில்லை. ஆனால் இதை நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, வேதாகமத்தை அணுகுவதற்கு அறிவு முக்கியமல்ல, இறைவனை அணுகுவதற்கு அறிவு முக்கியமல்ல, விசுவாசம்தான் முக்கியம். வேதத்தை 2 விதங்களில் நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒன்று விசுவாசம், இன்னொன்று அறிவு. அறிவினால் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. புரிந்து கொள்ள முடியும் என்றும் நாம் சொல்ல முடியாது, வாதிக்க முடியாது. ஆனால் எளிமையாக விசுவாசிக்க முடியும். கண்டிப்பாக இது குருட்டு விசுவாசம் அல்ல. பொய்யுரையாத தேவனையும் அந்த பொய்யுரையாத தேவன் அருளின இந்த வார்த்தைகளையும் நாம் விசுவாசிப்பது என்பது சரியான விசுவாசமாக, சரியான பற்றுறுதியாக இருக்கிறது. இந்த வேதத்தின் மீதும் இதை அருளின இறைவன் மீதும் நாம் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் நம்மை ஏமாற்றாது, வெட்கப்படுத்தாது. ஒருவேளை இதை மறுதலித்து போவோம் என்று சொன்னால் நாம் தான் வெட்கப்படுவோம் என்பதை நம்முடைய மனதிலே நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, வேதாகமத்தை நன்கு நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், தேடல் இருக்க வேண்டும். பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் பதிலை இதிலிருந்து நாம் தேட முயற்சிக்க வேண்டும். தேடினால் பலவற்றிற்கு விடைகளும் கிடைக்கலாம். ஆனால் புரியாத பட்சத்தில் நாம் அவற்றை விசுவாசித்தால் போதும். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனுக்கு பிரியமாயிருப்பது எப்படின்னா விசுவாசத்தின் மூலமாகத்தான். கண்டிப்பாக வசனம் அந்த இடத்துல அறிவில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லவில்லை. அறிவு இல்லாதவன் கூட, ஒரு முட்டாள் என்று இந்த உலகத்தால் தள்ளி வைக்கப்பட்டவன் எண்ணப்படுகிறவன் கூட தன்னுடைய விசுவாசத்தினாலே இறைவனுக்கு பிரியமானவனாக, ஏற்புடையவனாக வாழ முடியும் என்பதை இந்த எபிரேயர் 11:6 திட்டமும் தெளிவுமாக நமக்கு உரைக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம்
விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேதம் புரிகிறதோ புரியவில்லையோ, ஆனால் நாம் விசுவாசிக்க, இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தைரியமாய் முன்னேறுவோம். நம்முடைய விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்தாது. நம்மை ஒரு நாளிலே அது உயர்த்தப் போகிறது. நாம் நினைக்காத ஒரு நிலையிலே நம்மை கொண்டு சென்று வைக்கப் போகிறது என்பதை மட்டும் நாம் நம்முடைய நினைவில் வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டமைப்போம். இறைவனுக்கு பிரியமாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நடப்போமாக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.